அடுத்தது ஒரு குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு பிறந்த குழந்தை அவன் பிறக்கும்போது பெயர் இல்லாமல் பிறந்தான். எந்த பேரும் கிடையாது. ஆனால் இறக்கும்போது அவனுக்கு ஒரு பெயர், அவனுக்குன்னு ஒரு உறவு ஓட்டம், அவனுக்குன்னு சில எண்ணங்கள், அவனுக்குன்னு சில லட்சியங்கள், இதையெல்லாம் சேர்த்து கொண்டு அவன் இறந்து போகிறான். ஏதோ ஒரு மொத்த மனிதனுடைய வாழ்க்கை. இப்போ பிறக்கும்போது அவனுக்கு பேரே இல்லாமல் பிறந்த போது அவனுக்கு அப்போ மனம் இருந்தது. ஆனால் பேர் வச்சதுக்கு அப்புறம், அதற்கப்புறம் அவனுடைய இந்த சமுதாய வாழ்க்கையிலெல்லாம் நுழைந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எண்ணங்களுடைய பதிவுகளையும் பழு ஏறி கடைசியாக இறுதியாக அவன் சென்று சேர்ந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணங்களுடைய அதிர்வுகளால் தான் அவனை அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கும். இந்த எண்ணங்களுடைய அதிர்வு, ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் அதிர்வு இருக்குன்னு சொன்னாங்களா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறிட்டே வரக்கூடிய அந்த எண்ண அதிர்வுகள் ஒவ்வொரு மனிதனையும் வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துக்கும் துரத்திக்கிட்டே இருக்கு, அந்த எண்ண அதிர்வுகளை பொறுத்து. அப்போ ஆரம்பத்தில் ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாத வெறும் வெட்ட வெளின்னு சொன்னோம் இல்லைங்களா, பிளாட்ஃபார்ம், வெட்ட வெளி பிளாட்ஃபார்ம் மாதிரி இருந்த ஒரு மனதில் எவ்வளவு எண்ணங்கள் பதிவுகளாக வந்து ஒரு மனிதனுடைய ஒரு பெயர் இல்லாமல் பெயரோட உருவாகி, சொந்த பந்தங்கள் உருவாகி, நிறைய கவலைகள், நிறைய ஏதேதோ மனச்சுமைகள் எல்லாத்தையும் ஏற்றி மனப்பதிவுகள் எல்லாம் கொண்டுட்டு வந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோட இறுதி பயணமாக மாறி முடிஞ்சு போகுது. இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் கடைசியில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. எதுங்க? எண்ணங்களுடைய அதிர்வுகள் மட்டும்தான். அந்த அதிர்வுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அது அவங்களுடைய கடந்த காலமாகவோ, நிகழ்காலமாகவோ, எதிர்காலமாகவோ இந்த அதிர்வுகள் இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த அதிர்வுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியானவை. நான் ஏற்கனவே சொல்கிறேன், இந்த அதிர்வுகளை பொறுத்து தான் நம்மளுடைய செயல்பாடு அமையுதுங்க. இப்போ சயின்டிஃபிக்காக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த அறை, இப்போ எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நீங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், என்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்ண சிதறல்களான பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய திங்கிங்னால பார்ட்டிகலாக பிரிஞ்சு கிடக்கக்கூடிய ஒரு பொருட்கள்னு சொல்லலாம். இப்போ மனதோட நிம்மதியை குறைக்கணும்னா, அப்போ தாட்ஸில் வரக்கூடிய இந்த ஃப்ரீக்வன்சியோட வைப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த அதிர்வுகளோட இதை குறைக்கிற மாதிரியான செயல்கள் நாம் இறங்கணும். இன்றைக்கு போகக்கூடிய நவீன யுகத்தில் நம்ம செய்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரும் தவறு என்னன்னா, இந்த அமைதியை பற்றி நாம் யாரும் நினைப்பதில்லை, பேசுவதே இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுங்கன்னா, அமைதியான நிசப்தமான இடத்துல இருந்துட்டு ஒரு சத்தத்தை ஏற்படுத்த முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த சத்தத்தை வேணாலும் உருவாக்க முடியும். ஆனால் எந்த சத்தத்திலிருந்தும் உங்களால் அமைதியை உருவாக்கவே முடியாது. அதாவது அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் இந்த மனம் விரும்புது அப்படிங்கிறத தான் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன்.